ஹலோ கவி, லைன்ல இருக்கியா? யார் அது? லைன்ல தான் இருக்கேன். லைன்ல தான் இருக்கியா? சந்தோஷம். நான் சொன்ன மாதிரி உன் புருஷனுக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு. ஒரு வயசுல குழந்தையா இருக்கு. கவி, கவி, நான் எதுவுமே பண்ணலடி. கவி, எனக்கு தெரியாதா? சும்மா இருங்க, பேசிட்டானே இருக்கேன். இவ இத நம்பலையா? எனக்கு கேட்கும் போதே நெஞ்சு வெடிச்சு போன மாதிரி இருக்கு. போட்டோ விஷயத்துல நம்பின மாதிரியே இந்த விஷயத்தையும் நம்பியிருப்பான்னு நினைச்சேன். என் கவி என்ன புரிஞ்சுக்கிட்டாளா? எல்லாட்டி போனு கட் பண்ணதுக்கு அப்புறம் பூஜை போடலான்ட்டு இருக்காளா? என்னமோ. ஆனா நான் இது என் மேல எப்படி இது மாதிரி எல்லாம் அப்பட்டமா பழி போட மனசு வருது? இது யாரு பேசுறது? ஆனா கவி எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு சப்போர்ட் பண்றா. என் புருஷன் வேற பேசிக்கிட்டு இருக்கா. போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். போட்டோ விஷயத்திலேயே கிறுக்கி நம்பி வச்சாலே. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். ஆனா இது யாரு? இது மாதிரி எல்லாம் அப்போனா நீ நம்ப மாட்ட, அப்படிதானே? ஆமா, நான் நம்பவே மாட்டேன். ஒரே ஒரு ஹெல்ப் மாத்திரம் பண்றீங்களா? கண்டிப்பா கவி, உன் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க ஏதோ என் புருஷனுக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த ஃபேமிலியோட அட்ரஸ் இருந்தா கொடுங்க. எதுனாலும் நாங்க அங்க போயிட்டு பாத்துக்கிறோம். கரெக்ட். இதை நான் ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும். இந்தா அனுப்பி விடுறேன். அட்ரஸ் மொத்தத்தையும் அனுப்புறேன், போய் பாருங்க. சந்தோஷம். இன்னும் ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும்னா கண்டிப்பா நீங்க லக்ஷ்மி கிட்ட கேட்கலாம். லக்ஷ்மி என்கிட்ட கேட்டு எதுவா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிடுவா. ரொம்ப சந்தோஷம். கட் பண்றேன். பாக்குற பார்வைய பயமா இருக்கு. ஒருவேளை பூஜையை தொடங்க போறாளோ? ஐயோ, நான் எதுவுமே தப்பு பண்ணலடி. கவி, இவங்க சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதுவும் தப்பு பண்ணலடி. போட்டோ விஷயத்துல என்ன நம்பாம இருந்த மாதிரியே இதுலயும் நம்பாம இருக்காதடி ப்ளீஸ். வாய் மூடுங்க. அதுக்கெல்லாம் நீங்க செட்டே ஆக மாட்டீங்க. கவி கவின்னு ஏன் வாழை சுத்துறதுக்கு தான் கரெக்டா இருக்கும். கவி, அப்ப நீ என்ன நம்புறியா இந்த விஷயத்துல? ஆமா, எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? அதுக்கெல்லாம் நீங்க செட் ஆக மாட்டீங்க. நீங்க வெறும் மொக்க பையன். கவி கவின்னு வளைஞ்சு ஏன் பின்னாடி மாத்திரம் தான் சுத்துவீங்க. மத்த பெண்ணுங்களெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டுக்க கூட மாட்டீங்க. அதுதான் என்னோட பெரிய பிளஸ்ஸே. உங்களை மாதிரி ஒரு மொக்க பையன் இருக்கிற வரைக்கும் நான் எதையும் நினைச்சு பயப்பட வேண்டாம். அடி பாவி, என்ன மொக்க பையனாவே மாத்திட்ட நீ. அப்படியாண்டி போட்டோ விஷயத்துல மாத்திரம் என்ன நம்பின? அதையும் நம்பாம இருக்க வேண்டியது தானே? அவ ஃப்ரெண்டு ஏதோ சொன்ன மாதிரியே நடந்துச்சான், அதனால அதை நம்பிட்டாலும். எதை நம்பணும் நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை மாத்திரம் பாக்குறீங்களா? ஆமாண்டி, ஆமா. உன்னை தவிர எல்லாரையுமே அக்கா தங்கச்சியா பாக்குறேன்ல, அதுதான் நான் பண்ண தப்பு. இல்லடி, இல்ல, அக்கா தங்கச்சியா தான் பாப்பேன். அந்த பயம் இருக்கட்டும். அடி பாவி, பொண்டாட்டி பதவிய வச்சுக்கிட்டு ஓவரா என்ன மிரட்டுறல்ல. சரி சரி, பேச மாட்டேன். ஆனா ஒரே ஒரு டவுட். என்ன? என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் புருஷனையே தப்பா பேசுறியா அப்படி இப்படின்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தியே, அதுக்கெல்லாம் ரீசன் நான் மொக்க பையன் அப்படின்றது தானா? எஸ், டெஃபினெட்லி. ரொம்ப நன்றிடி. உன்னை கிட்டனது நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். உங்களை யாரு கூப்பிட்டது? எழுச்சி போங்க. போறேன்டி அம்மா, போறேன். உன்னை கிட்டின நேரத்துக்கு ஒரு கெட்டுச்சோறு இல்லாட்டி பொதிச்சோறு கெட்டியிருந்தா கூட யூஸா இருந்திருக்கும். நீ மாமா பக்கத்துல கூட வரமாட்டேங்கிற. இப்போ என்னடானா மாமாவை மொக்க பீஸ் ஆக்கி வச்சிருக்க. துரோகி பெண்ணே. சேச்சி, நான் போறேன். நீங்க இங்க இருங்க. குட். ஒழுங்கா எழும்பி போயிடுங்க, காத்து வரட்டும். அடி கொய்யால, நீ ரூம்க்கு வாடி இருக்கு. மாமாவை மொக்க பீஸ்ன்னு சொன்னியே, இப்போ தெரியுதா? சரி, வரட்டா? நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நீங்க ஒன்றும் மொக்க பையன்லாம் இல்லை. எனக்கு உங்க மேல ரொம்ப நிறையாவே நம்பிக்கை இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல அந்த கடவுளே வந்து உன் புருஷன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் புருஷன் இந்த தப்பை பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு. அதனால லக்ஷ்மி அட்ரஸ் அனுப்பி கொடுத்ததும் போய் பார்க்குற வேலை தான்.
ஆனா வீட்ல அலோவ் பண்ண மாட்டாங்களே, வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இப்போ என்ன சொல்லிட்டு நாங்க அந்த பெண்ணை பார்க்க போறது? ஏதாவது வேல்யூபிளான ரீசன் வேணும். ஓகே, இவங்களோட கரஸ்டடியை பத்தி எதனா பேசுற மாதிரி போறேன்னு சொல்ல வேண்டியதுதான். சூப்பர் பிளான். போயிட்டு அந்த பொண்ணு நிஜமாலேயே என் புருஷனை தப்பா பேசுறாளா, இல்லாட்டி இந்த லட்சுமியோட அண்ணன் தான் இப்படி எல்லாம் பேசுறதா என்னன்ட்டு போய் பேசணும். என் புருஷனை பத்தி யாராவது ஒருத்தர் தப்பா சொன்னாலும் நான் விடவே மாட்டேன். என் புருஷன் என்ன அடையணும்ன்றதுக்காக தான் அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் காமிச்சது. அது நாங்க 2 பேர் விரும்பணும், நாங்க 2 பேர் சேரணும்னு நினைச்சது தான் நடந்துச்சு. இது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா யாரோ ஒருத்தங்க என் புருஷனை ஒரு குழந்தைக்கு அப்பான்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? யாரா இருந்தாலும் சும்மாவே விட மாட்டேன். போயிட்டு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஐயோ கவி, என்னடி சொல்றது? நீங்க வாயை மூடிட்டு இருந்தா போதும், நானே எல்லாம் பாத்துக்கிடுவேன். ஏய், என்ன சொன்னாலும் விட மாட்டாங்கடி. ஆனா எதை சொன்னாலும் விடுற மாதிரி ஒரு பிளானை தான் நான் போட்டு வச்சிருக்கேன். அதனால நீங்களும் பயந்து என்னையும் பயன்படுத்தாம இருக்கீங்களா? இஷ்டம் போல ஒருத்தங்க மேல தப்பு தப்பா பழி போட வேண்டியது இன்னைக்கு போய் இருக்கு. எவன் அவன் நானும் பாக்குறேனே, திமுரு பிடிச்சவன். அவளுக்குலாம் ஒரு மூஞ்ச பார்த்தா கூடமா தெரியாது இந்த மூஞ்சி இந்த தப்பு பண்ணும், இந்த மூஞ்சி இந்த தப்பு பண்ணாதன்னு. என்னடி? பின்ன லாஜிக்கே இல்லாம பழி போட்டா எப்படி? வரதுல எனக்கு கோவம் நல்லா. அதுக்கு இப்படி அவமானப்படுத்துவ? வாய் மூடுங்க. அம்மா எவ்வளிங்க? கூப்பிடுறேன். என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியே யாரும் வேண்டாண்டி, நீ ஒருத்தி போதும். என் பொண்டாட்டி நீ ஒருத்தி போதும். தெரிஞ்சா சந்தோஷம். புடி. அம்மா வெளிங்கன்னு சொன்னேன். இவ விழிக்க மாட்டா, நான் மாத்திரம் தான் விழிக்கணும். அம்மா, அத்தை. உங்க பார்த்து வெளிங்க, என்னையே பார்த்துட்டு இருப்பீங்க. அத்தை. மருமகனே இந்த வாரேன். மருமகனே, என்னம்மா ஏன் கூப்பிட்டீங்க 2 பேரும்? அது வந்து அத்தை, கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டா. எருமை வாயை மூடிட்டு நின்னா போதும்னு சொன்னேன். ஐயோ கடவுளே. ஓய், என்னடி? இங்க பார்க்காதீங்க. சொல்லு, உன்னை பார்க்காம பேசணுமா? எருமை மாடு, வாயை மூடிட்டு இருந்தா போதும்னு சொன்னேன். எதுக்கு நீங்களா ஒன்னு தள்ளிட்டு இருக்கீங்க? ஆமால, சரி. வாயை மூடுங்க, சரியா? ஓகே, நீ பேசிக்கோ. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கவி சொல்லுவா அத்தை. ஒருத்தவங்களை கோத்து விடுறதுல மொத ஆளு கவி. என்ன சொல்லு? அது ஆமா, இது வெளியே போக வேண்டியதுன்னா எப்படின்னா, இவங்க காலேஜ்ல ஃபார்ம் போட்டிருந்தாங்கல்லம்மா. ஆமா. ஏண்டா அது என்னாச்சு? எல்லாத்தையும் ஒன்றும் ஆகல. இன்னைக்கு காலேஜ்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. ஓ சரிடா. என்ன சொன்னாங்க? அது வந்துமா, இப்போ ஒரு சின்ன கவுன்சிலிங் இருக்கா, அதனால இம்பார்ட்டண்டா வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா அத்தை, என்னோட ஃபார்ம் எல்லாம் இருக்குல்ல, அதே சேர்த்தே தான் எடுத்துட்டு வர சொன்னாங்க. உன்னோட ஃபார்மா? ஏண்டா நீ தான் ஃபர்ஸ்டே கொடுத்துட்டல்ல? அது ஆமா ஃபர்ஸ்டே கொடுத்தேன். அது அத்தை அவங்க அதை சொல்லல, ஃபார்ம் இல்லாம மத்த டீடைல்ஸ். ஆமாமா, டீடைல்ஸ். வாயை மூடிட்டு நில்லுங்கன்னு சொன்னேன். நீயே பாவம், அதான் ஹெல்ப் பண்ண. நீங்க ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேண்டாம். என்னடி இப்பெல்லாம் மண்ணாங்கட்டினே திரிக்கிட்டு இருக்கேன். வாய் மூடுங்க. என்ன பண்றீங்க? புரியல. ஏய், நீ தானடி வாய் முடிச்சோன்ன, அப்புறம் இப்ப புரியலன்னு இருக்க. சாரி. பைத்தியக்காரா, உங்களை இங்க இருந்து நான் கூட்டிட்டு போறதுக்குள்ள போனமா தான் போவேன் போல. அப்படியெல்லாம் சொல்லாத. வாய் மூடுறான். வர மரியாதையா கொடுக்க மாட்டேங்கிறா. வாய் மூடிட்டு எதுவும் சொல்லணும்னு நினைக்காதீங்க. வாயில இருந்து கையெடுத்து மிண்டாத நில்லுங்க. பேசக்கூடாது. ஏண்டி கண்மணி, இங்க என்ன நடக்குது? எனக்குமே டவுட்டா தாண்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மருமக அதித்த போட்டு மிரட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் என் மருமகன். உன் மருமகனுக்கு கொஞ்சம் நெஞ்ச கொழுப்பு இல்ல, இதெல்லாம் தேவைதான். மூஞ்சி ஆளையும் பாரு. பாத்துக்கோ, யார் வேண்டான்னு சொன்னது?
என் மருமகனை உன் மருமக ஏதாவது சொல்லட்டுமே, அப்புறம் இருக்கு. ஓ அப்படி என்ன வச்சிருக்க? உன் மருமகளுக்கு அடி கொடுக்காம விட மாட்டேன். அடி கொடுக்க போறியா? ஆமா, பின்ன என் மருமகனை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தா உன் மருமகளை நான் சும்மா விடுவேன் நினைச்சியா? எடி சுடரே, பாத்துக்கோ. உன் மருமகளை என்னெல்லாம் வேலை வாங்க போறேன்னு மாத்திரம் பாரேன். சும்மா விட போறதில்ல. அங்க பாரு, என் மருமகனை பாவம் போல நின்னுகிட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து உன் மருமகளுக்கு இருக்குடி. சிரி சிரி நீ. உன் மருமகளை இரு, பீரோல கிடக்குற துணி எல்லாம் எடுத்து போடுறனே, இன்னைக்கே அவ துவச்சு கொடுக்கணும். ஆமா ஆமா, அது வரையும் என் கை புள்ளையாங்கால பறிச்சுக்கிட்டு இருக்கோம். மிண்டாத ரெடி. அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஏன் மருமகளுக்கு வேலை வைப்பாலாம். மண்டி ஆலயம் பாரு. குந்தாணி பொடி. மருமகளே, என்னம்மா சொல்ல இருக்கு? அது அதான் சொன்னேன்ல அத்தை, காலேஜ்ல இன்னைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்கன்னு. அதுக்காக ஃபார்ம்னு இவங்க சொன்னாங்கல்ல, அது இல்லை, அதுக்கு பதிலாக மார்க் ஷீட்டு அதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ சரி சரிம்மா, அப்போ நான் கொண்டு போகணும் அவ்வளோதானே? அது மாத்திரம் இல்லை, கண்டிப்பாக 2 பேருமே வந்தாகணும் அத்தை. அவங்க மாத்திரம் இல்லை, நானுமே போகணும். ஓ யார் சொன்னது? அம்மா, அது காலேஜ்ல இருந்து கால் பண்ணாங்கல்ல, அவங்க தான் சொன்னது. அதுதான் யாரு? செக்யூரிட்டி அத்தை. ஏலே, உன்னை காலேஜ் கவுன்சிலிங்காக வர சொல்றது செக்யூரிட்டியா? எந்த ஊர்ல செக்யூரிட்டி உங்களை கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறது? ஆமால கடவுளே, இந்த வாய் இருக்குல்ல வாய், அதை மூடிட்டு நில்லுங்கன்னு சொன்னா அதை மாத்திரம் கேட்டுக்கிடவே மாட்டீங்களே, ஏன்? சாரிடி. ஷூ, வாயை மூடிட்டு இருங்க. சரி. ஏதாவது திட்டினா மாத்திரம் பச்சை பிள்ளை மாதிரி நடிச்சுக்க வேண்டியது. வாயை மூடிட்டு நில்லுங்க. இனி சத்தியமா திறக்க மாட்டேனே. சந்தோஷம். பாவம், நம்ம பொண்டாட்டிக்கு இன்னைக்கு கஷ்டம் கொடுக்கூடாது. வாழ வாழ. காலேஜ் கவுன்சிலிங்க்கு செக்யூரிட்டி கூப்பிடுவாங்களா? அது சரி, எனக்கு தெரியாது, அதான் கேக்குறேன். இல்லம்மா, அங்குள்ள மேம் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவங்க செக்யூரிட்டி கிட்ட கூட சொல்லி கால் பண்ண வச்சிருக்கலாமா? ஆமா அத்தை, அப்படிதான். அப்படியா? சரிங்க மருமகனே. அத்தை, போயிட்டு உடனே வந்துடுறோம் அத்தை. அப்படியா? போகட்டும்டி. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரம் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே வந்துடணும் வீட்டுக்கு. வெளியெல்லாம் ரொம்ப நேரம் சுத்தக்கூடாது. இந்த 1 வாரத்துக்கு மாத்திரம்தான். ஓகேம்மா. ஆமாம்மா, ரொம்பவே வெளியெல்லாம் சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பெட்டன்னு முடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுங்க. ஆமா மருமகனே, உங்க மாமாவுக்கு தெரியக்கூடாது. மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன போட்டு திட்டுவாங்க. ஓகே ஓகே அத்தை, சீக்கிரமாவே வந்துடுறோம். அப்பா கிட்ட சொல்ல மாட்டோமா? சரி, அப்ப 2 பேரும் பார்த்து போயிட்டு ஓடி வாங்க பெட்டன்னு.